Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode movie review segmentல 2 in 1 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எந்தெந்த மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா Never Escape and Finder இந்த ரெண்டு மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்பற வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா Never Escape 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. ராபர்ட் மாஸ்டர் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஊருக்குள்ள இருக்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு யூடியூபர்ஸ் vlog எடுக்கலாம்னு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸான மேன் ஆன ராபர்ட் பாத்தீங்கன்னா அவங்கள போட்டு அடிச்சு தாக்கிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 ஃப்ரெண்ட்ஸ் தவறுதெல்லாம் அந்த தியேட்டருக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. ஒரு டைம் பீரியட் ஆஃப் இன்டர்வல்ல ஒருத்தங்களையும் ராபர்ட் மாஸ்டர் கொலை பண்ணிக்கிட்டே வராரு. எதுக்காக கொலை பண்றாரு, எதுக்காக இந்த சம்பவம் எல்லாம் தியேட்டர்ல நடக்குது, அதை சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அங்கிருந்து மாட்டிக்காம எல்லாரும் எப்படி உயிரோட தப்பிக்கிறாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லை. பேக் ஸ்டோரி ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. வில்லனோட கேரக்டரைசேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் சொல்லியிருந்தா கனெக்டபிளா ரிலேட்டபிளா இருந்தா கண்டிப்பா செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஹாரர் எலிமெண்டா வந்திருக்கும். ஹாரர் எலிமெண்ட்டுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே கொடுத்துருவோம் ஓகேஷா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ராபர்ட் மாஸ்டர் எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்காரு ஒரு ரோலை ஜஸ்டிஃபை பண்ண. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான கண்டென்ட் உள்ள ட்ராமா தான். அந்த அளவுக்கு கான்ஃப்ளிக்ட் கேரக்டரைசேஷன் இங்கே போர்ட்ரேட் பண்ணாமல் விட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே நரேஷன் ரொம்ப ஆவரேஜ் தான் இருந்துச்சு. ப்ரெடிக்டபிளாக சிம்பிளான ஒரு ஸ்டோரி டெம்ப்ளேட் தான் எடுத்து திரும்ப உருட்டி பரட்டி வச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக பிலோ ஆவரேஜான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமுலேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷனில் காசு செலவு பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் ஆச்சும் கிடைச்சிருக்கும். கேஸ்டிங்ல பயங்கரமாக சொதிப்பு வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெஷனாக கிரியேட் பண்ணாமல் விட்டுருச்சு. அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸையும் தரலங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான். மூவியில் நோட்டபிள் அண்ட் ஹைலைட்னு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. வெஸ்டர்ன் டான்ஸ் மூவியில் ஒரு சில இடத்துல பேஸ் பண்ணியிருந்தாலும் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணாமல் விட்டுருச்சுங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நெவர் எஸ்கேப் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 4 out of 10. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைண்டர் 2024ல தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா மூவி. இந்த மூவியில் யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சார்லி சென்ட்ராயின் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்களோட மெயின் கோலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளில் யார் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுக்கணும், அவங்களுக்கு ஜெயிலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும் போராடக்கூடிய பிரைவேட் டிடெக்டிவோட பர்பஸ் என்ன, கோல் என்ன, அந்த கேஸில் அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லி. அவரும் சென்ட்ராயினும் ஒன்னா சேர்ந்து ஒரு கவுன்சிலர் கொலை பண்ணுறதா மர்டர் கேஸில் உள்ளே வராங்க. அந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்க, இவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க, இவங்களுக்கு பணம் கிடைச்சிச்சா, இவங்க எப்படி வெளியே கூட்டிட்டு வந்தாங்க, இந்த கேஸை யார் கொண்டு போய் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில கொடுத்தது, உண்மையான குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதா மூவியோட மேஜரான ஹைலைட்டான சம்பவமா இருக்கும். இதை தொடர்ந்து நடக்கக்கூடிய மர்டர் மிஸ்ட்ரி டிராமா இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நீட்டாக இருந்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே ஓகேஷான டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை பர்ஃபெக்டாக கொடுக்க ப்ராப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான். ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி நரேஷன்ல நீட்டாக நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஸ்லோ அண்ட் த்ரில்லர் ட்ராமா தான். படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1.25 மணி நேரத்துக்குள்ள நரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஆவரேஜாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிட்டாங்க. தலை சுற்றி மூக்க தொட்டு கதை சொன்னதுக்கு கண்டென்ட்டை கரெக்டாக இன்னும் எஃபெக்டிவாக டெலிவரி பண்ணியிருந்தாலே நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். டெக்னிக்கலாக பயங்கரமாக படம் அடி வாங்கியிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமுலேஷன் ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் எதுவுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் சீன்ஸ் எலிவேட் பண்ணாமல் விட்டுருச்சு. ப்ரொடக்ஷனில் காசு செலவு பண்ணி பெட்டரான ஒரு அவுட் கொடுத்துருக்கலாம். அண்ட் மூவியில் நோட்டபிளாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மர்டர் சுற்றி நடக்கக்கூடிய டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் தியரிஸை வச்சு நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா சீன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. அது இன்ட்ரோல் போர்ஷனை கேரி அவுட் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணி இருந்துச்சு. பட் அதை தாண்டி மூவியில் நோட்டபிளே என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தில் சுத்தமாக லாஜிக்கில் கேரக்டரைசேஷன் இன்னும் பெட்டராக டெவலப் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே நரேஷன் செகண்ட் ஹாஃப்ல லைட்டாக அடி வாங்குச்சு. செகண்ட் ஹாஃப் ரியாலிட்டியிலேருந்து வெளியே வந்து நிறைய ட்ராமேட்டிக் சீன்ஸை ப்ரெடிக்டபிளான ஒரு ஃபீல்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொட்டீன் கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் ட்ராமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான். இந்த ஃபைண்டர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 5.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.